நம் மஸ்ஜித் தக்வா ஹனபி கீழப்பள்ளி இமாம் ஹாஃபிஸ் மௌலானா மௌலவி எம் முகமது அபுபக்கர் சித்திக் மிஸ்வாயி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க நம் மரியாதைக்குரிய ஹாஜி என்எம் ஹலீல் ரஹ்மான் பாய் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். போட்டோ அடுத்து நம் ஹாஃபிஸ் அவர்களின் சிறப்பான பணியினை போற்றும் விதமாக அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நம் பள்ளியின் தலைவர் ஹாஜி விபி முகமது ஷரீப் அவர்கள் 1,17,000 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கிறார்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। அடுத்ததாக நம் பள்ளியின் பிலால் முகமது இம்தியாஸ் அவர்களுக்கு நம் பள்ளியின் செயலாளர் மரியாதைக்குரிய ஏ நஜீர் முகமது அவர்கள் பொன்னாடை அணிவித்து 35,000 ரூபாய் பணம் வைத்து கொடுக்கிறார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். நம் பள்ளியின் கணக்கர் மரியாதைக்குரிய வி ஏ சாகுல் அவர்களுக்கு அவர்களின் சிறப்பான பணியை போற்றும் விதமாக நம் பள்ளியின் பொருளாளர் மரியாதைக்குரிய என்எம் அப்துல் கரீம் எம்காம் அவர்களை பொன்னாடை அணிவித்து 45,000 ரூபாய் அன்பளிப்பாக வழங்க அழைக்கிறேன். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். இந்த புனித ரமலான் மாதத்தில் அனைத்து காரியங்களையும் சிறப்பாக கவனித்த நம் மரியாதைக்குரிய ஜனாப் எம் ஏ அப்துல் மாலிக் அவர்களுக்கு அன்பளிப்பாக 5,000 ரூபாய் வழங்க நம் பள்ளியின் துணைத் தலைவர் மரியாதைக்குரிய ஹாஜி எஸ் ஏ சேகலாவுதீன் பிகாம் ராஜா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நம் மரியாதைக்குரிய ஹாஃபிஸ் அவர்களுக்கு நம் பள்ளியின் துணைத் தலைவர் ஷேக் அலாவுதீன் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து தராவீஹ் தொழுகையின் போது மிகவும் சிறப்பான முறையில் தக்பீர் தொடர்ந்து ஓதி வந்த நம் மாணாக்கர் பிள்ளைகளுக்கு அன்பளிப்பாக நமது ஹாஃபிஸ் அவர்கள் இதனை வழங்குவார்கள். ஷபீகுர் ரஹ்மான் மௌலவி காமில் வாங்க. ஜாபிர் அர்வான் ஆதிப் என்னமா இஃப்ரான்
Afsan. Alhamdulillah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. கணிதருடைய அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய கிருபையால் சிறப்பான முறையில் இந்த ரமலான் மாதத்தை நிறைவேற்றி அல்லாஹ் திருவள்ளத்திலே இறையஞ்சி இறுதியாக நாம் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ஈத் ருசுடைய தொழுகையை தொழுதிருக்கிறோம். பள்ளிவாசல் மூலமாக இவ்வளோ பெரிய விஷயத்தை கண்ணியப்படுத்தி எனக்கு கொடுத்தமைக்கு ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் வ அஹ்ஸன ஜஸா என்ற அந்த நன்றியை நான் உங்களுக்கு முன்பாக சமர்ப்பிக்கிறேன். அதே போல இன்ஷா அல்லாஹ் தஆலா இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் தஆலா பெருநாள் முடிந்த இந்த சமயத்தில் பொதுவாகவே நான் போன்ற விஷயங்களை உங்களுக்கு முன்பாக அறிவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்லொரு புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை மதிய தினம் சுமார் ஒரு 4 மணிக்கு நாளை மறுநாள் இன்ஷா அல்லாஹ் தஆலா நான் உம்ரா பயணம் செல்ல இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய மாபெரும் துவாவை ஆதரவு வைத்து இன்ஷா அல்லாஹ் தஆலா அந்த முறையில் நான் என்னுடைய பயணம் சிறப்பாக அமைப்பதற்கு நீங்கள் அனைவரும் துவா செய்யுங்கள். ஊர் மக்களுக்காகவும் ஜமாத்தார்களுக்காகவும் என்னுடைய நிர்வாக பெருமக்களுக்காகவும் யாவருக்கும் நான் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்திலேயும் இறை அத்தாட்சி என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு இடத்திலையும் காபத்துல்லா தொடங்கி மக்காமே இப்ராஹிம் தொடங்கி முல்தசிம் எல்லா இடத்திலையும் தனித்தனியாக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மக்களுக்கு நான் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் காத்திருக்கிறேன். என்னுடைய பயணம் இலகுவாக எந்த ஒரு கந்து தடையும் இல்லாமல் சிறப்பான முறையில் சென்று வருவதற்கு நீங்கள் அனைவரும் எனக்காக துவா செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.